வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் நம்ம கடந்த 3-4 வீடியோவாக 5 மார்க்ஸாக போட்டுக்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்கு 10 பாடங்கள். இப்போ என்ன இந்த பதிவில் கொடுக்க இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு மதிப்பெண் வினாக்கள். நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எதில் உங்களுக்கு மார்க் போகும் அப்படின்னா 1 மார்க் கொஸ்டினில் தான் மார்க் போகும். அப்போ அந்த 1 மார்க் கொஸ்டினில் முழு மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக் தரவாக இருக்கணும். சரிங்களா? 27 பாடம் அரசு பொதுத் தேர்வுக்கு. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு 10 பாடங்கள். இந்த 10 பாடத்துக்கும் புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா, அது சரியான விடையாக இருக்கட்டும், கோடிட்டடமாக இருக்கட்டும், அல்லது கூற்று காரணமாக இருக்கட்டும், சரிங்களா? சரியான கூற்றை தேர்வு செய்க, மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி, இந்த மாதிரி நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா 2 மார்க் 5 மார்க் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படிச்சுருவீங்க, மேப் கூட குறிச்சிடலாம். ஆனால் இந்த ஒன் வேர்டு அசால்ட்டாக விட்டுருதீங்க. ஒன் வேர்டு ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பெண். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒன் வேர்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ அதுக்காகத்தான் இந்த பதிவு. ஸோ மாணவர்கள் முழுமையாக கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 பாடம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வரலாறில் 3 பாடம், புவியியலில் 3 பாடம், குடிமியலில் 2 பாடம், பொருளியலில் 2 பாடம். இப்போ நம்ம புக் பேக் ஒன் வேர்டு உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் நான் கொடுக்க இருக்கிறேன். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பரையும் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கையும் வைக்கேன். லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். பிடிஎஃப் முற்றிலும் இலவசம். உங்களுக்கு பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன். அது ஆசிரியராக இருக்கட்டும், மாணவராக இருக்கட்டும். புக் பேக் ஒன் வேர்டில் டைப் பண்ணி 10 பாடத்துக்கும் டைப் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அதில் கலரில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கலரில் கொடுக்கக்கூடிய இது அடிக்கடி அரசு தேர்வில் அல்லது நிறைய மாவட்டங்களில் காலாண்டு அரையாண்டில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ அதை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். மற்றதெல்லாம் நார்மலாக நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து விட்டால் போதும். சரிங்களா? ஃபார் த எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் லெசனில் பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதற்கான பதில் பிரிட்டன். சரிங்களா? அடுத்து, பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? இதற்கான பதில் ரஷ்யா. சரிங்களா? அடுத்து, ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் லெனின். ஸோ மாணவர்கள், இந்த 3மே அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். இது பப்ளிக்காக இருக்கட்டும், அரையாண்டு தேர்வு, காலாண்டு தேர்வு, நிறைய மாவட்டங்கள்லேருந்து ரெஃபர் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமாக கேட்கப்பட்டது. அப்போ இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சொல்லலைன்னா இதையாவது படிச்சிருக்கணும். அதேமாதிரி டேஸாம் ஆண்டில் லொகர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது 1925. லொகர்னோ உடன்படிக்கை இது முதல் பாடத்தில். இதே மாதிரி ரொம்ப முக்கியமானதாக வரிசையாக பாட வாரியாக போட்டிருக்கேன். ஸோ அடுத்து 2வது பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? லத்தீன் அமெரிக்கா. அடுத்து, இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது? போப். அடுத்து பார்த்தீங்கன்னா, லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான பதில் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். ஸோ இது 2வது பாடத்தில் முக்கியமானது. நிறைய கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அடிக்கடி அரசு தேர்வில், அரையாண்டு தேர்வு, காலாண்டு தேர்வுகளை நிறைய மாவட்டங்களில் ரெஃபர் பண்ணும்போது கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டும் நான் வாசிக்கேன். ஆர்டர் படி உங்களுக்கு கலர் பிரிண்டாக கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 3வது பாடத்தில் பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன் முயற்சி எடுத்தவர் யார்? இதற்கான பதில் உட்ரோ வில்சன். ரொம்ப முக்கியமானது இது. அது மாதிரி ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? யூதர்களை. அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை வீசிய இடம் எது? ஹிரோஷிமா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க, பப்ளிக் கொஸ்டினும் கூட. அடுத்து, டேஸ் என்பது தொலைவிலிருந்தே எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி. இதற்கான பதில் ரேடார். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, சரியான விடையும் கொடுத்துருக்கேன், கோடிட்டடமும் கலந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா கோடிட்டடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கில் 29வது கேள்வியாக 5 ஒரு மதிப்பெண் வினா கொடுத்துருப்பாங்க கோடிட்டடமாக. சரிங்களா? அதுக்கு 5 மார்க். ஸோ அதனால் கோடிட்டடத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஏன்னா 5 வார்த்தை எழுதி 5 மார்க் வாங்குறது எப்படி, 1.5 பக்கம் 2 பக்கம் எழுதி 5 மார்க் வாங்குறது எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நல்லா படிச்சிட்டிங்கன்னா டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். அதனால் கோடிட்டடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சரிங்களா? அடுத்து, புவியியல் பகுதியில் முதல் பாடத்தில் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுமாறு கோசி ஆறு. பதில் கோசி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். அது மாதிரி தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி. சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. இதற்கான பதில் இலங்கை. சரிங்களா? ஸோ அடுத்து புவியியல் பாடத்தில் ரெண்டாவது பாடம், புவியியலில் ரெண்டாவது பாடம், மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்பீட்டட் ஒன் வேர்ட். அதே மாதிரி ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சமமழை கோடுகள். சரிங்களா? சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். அதே மாதிரி பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலையுதிர் காடுகள் அப்படின்றதுக்கான பதில். அதே மாதிரி கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன. இதற்கு பேர் மாஞ்சாரல். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. அடுத்து மூணாவது பாடத்தில், சரிங்களா, புவியியலில் மூணாவது பாடம், டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் காணப்படுகிறது. இதற்கான பதில் செம்மண். அடுத்து ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர், பருத்தி. இந்தியாவில் தங்க இழைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவில் தங்க இழைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல். இது பப்ளிக் கொஸ்டின். புக் இன்சைடும் கூட முந்தி இருந்துச்சு, இப்போ புக் பேக்லையும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து குடிமையில் முதல் பாடம், அதில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரு முறை. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. அது மாதிரி முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஸில் தோன்றியது. எங்கு தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடு. சரியா? அடுத்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு நவம்பர் 26, 1949. ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. சரிங்களா? அடுத்து இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? இதற்கான பதில் 51A. அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து குடிமையியல் பாடம் 2, நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். இதற்கான பதில் குடியரசுத் தலைவர். அது மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். சரிங்களா? அடுத்து அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக எதற்கு பொறுப்புடையவர்கள்? மக்களவைக்கு. லோக்சபா, மக்களவை, லோக்சபா, அதே மாதிரி கீழ் சபை எல்லாம் சேம் தான். சரிங்களா? அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன? 65 வயது. குடிமையியல் பகுதியில் அனைத்து கேள்விகளுமே முக்கியமான கேள்வி தான். அதனால் கவனமாக உண்மையோட நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் படிங்க. ஸோ இது மாதிரி பாடம் வாரியாக நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். இதற்கான பதில் துணை குடியரசுத் தலைவர். இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, பப்ளிக் கொஸ்டினும் கூட. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளியல் பாடம். பொருளியலில் ஒரு 6 கேள்வி முதல் பாடத்தில் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு 6 கேள்வி இரண்டாவது பாடத்தில், ஒரு 7 கேள்வி இரண்டாவது பாடத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து பிடிஎஃப்பை பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க்கையும் என்னுடைய செல் நம்பரையும் கொடுக்குறேன். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இது வந்து முற்றிலும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறணும் அப்படிங்கிற மாணவர்களுக்காக மட்டும். ஸோ வந்து என்ன டவுட்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி யூடியூப் வாயிலாகவும் சரி, கால் பண்ணினாலும் சரி என்கிட்ட கேட்கலாம். ஸோ நல்ல முறையில் நீங்கள் படிங்க. தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள். ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமில் சென்டம் ரிசல்ட் நீங்கள் வாங்கணும், 100க்கு 100 வாங்கணும். நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கோட, அடித்தல் திருத்தல் இல்லாமல், கொஸ்டின்ஸ்லாம் சைடு ஹெட்டிங் கொடுத்து, மெயின் ஹெட்டிங் கொடுத்து, சைடு ஹெட்டிங் கொடுத்து பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? 100க்கு 100 மதிப்பெண்களை பெறலாம். முதல்ல எந்த கேள்வியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு புரிந்து படிங்க. புரியாமல் ஒரு பாடத்தை படிக்காதீங்க. நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது லைஃப் லாங்காக உங்களுக்கு பயன்படும். நாளைக்கு அரசு வேலைக்கே நீங்கள் போனாலும் இந்த சமூக அறிவியல் பாடத்திலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உங்களால் பதிலளிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த 10ஆம் வகுப்பில் புரிஞ்சு படித்தாதான். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள். மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். நான் பிடிஎஃப் ஃபைலில் கொடுக்குறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது டவுட்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.